பாஷை அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. துதியும் கனமும் மகிமையும் என் தேவரீர் ஒருவருக்கே உரியது. அல்லேலூயா. நம்ம எப்படி ஆராதிக்கிறோமோ அதை விட பல மடங்கு பல கோடி தூதர்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்களே, அதற்கு நிழலுக்கும் சாயலுக்கும் ஒரு ஒத்த ஆராதனை தான் இந்த உலகத்துல கர்த்தருடைய பாதத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. பிரசன்னம் இருந்தால் மாத்திரம் போதும். பிரபலம் இருக்கிற இடத்துல பிரசன்னம் இருக்காது. அல்லேலூயா. எந்த பிரபலம் இல்லைன்னா தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கும். ஆமென். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து பிரபுக்களோடும் அதிகாரிகளோடும் உட்கார பண்ணுகிறவனுடைய தேவன். இன்னைக்கு ஒருவேளை நினைப்பீங்க, நான் சிறுமைப்பட்டு இருக்கிறேன், அல்லேலூயா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எவ்வளவோ போராடுகிறேன்னு, ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கிறேன்னு, அல்லேலூயா. இல்லை, கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்க தானே. கர்த்தரிடத்துல பெற்றுக்கொள்கிறது அவ்வளவு சாதாரண விஷயங்கள் அல்ல. ஏதோ கண்ணை உடனே பெற்றுக்கொள்கிறது மாதிரி உள்ள காரியங்கள் அல்ல. கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறது. கர்த்தரிடத்துல கொஞ்சம் காத்திருக்கணும். ஆமென். அநேக நேரங்களில் கர்த்தர் வாக்குத்தத்தமாக சொல்கிற வார்த்தைகள் இருந்தால் குறித்த காலத்துக்கு திருப்பி பரிசுத்தாவே என்னோட வார்த்தையை நிருதயத்தில் தருகிற சப்ஜெக்ட் இல்லை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அதை தாமதிப்பதில்லை, அது நிச்சயமாய் வரும். ஆமென். அல்லேலூயா. தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப தாமதித்தது போல இருக்கிறது. கடைசியில் அது முடிகிறத பார்க்கும்போது சற்று வித்தியாசமா இருக்கிறது. அது தாமதிப்பது இல்லை, ஆனா சீக்கிரமா வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏதோ ஒண்ணுக்காக காத்திருக்கிறீங்க தானே. தேவ சமூகத்துல திட்டமானதா இருங்க. மனசாங்க விட கர்த்தர் ஒருவேளை கொஞ்சம் தாமதத்தை பண்ணனா கூட அது பெஸ்டா இருக்கும். ஆமென். அது ஆசீர்வாதமா இருக்கும். இளையகுமாரன் எல்லாவற்றையும் வித்து எல்லாம் வாங்கி யார் கூட செலவழித்தானா? வேசிகளோடு என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப மோசமான கிரியைகள் அவனிடத்துல காணப்பட்டது. ஆனா அந்த தகப்பனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என் பிள்ளை ஒரு நாள் திரும்பி வருவான். அல்லேலூயா. என் பிள்ளை எங்க போனாலும் அவன் திரும்பி வருவான். நீங்க எத்தனை தூரம் கர்த்தரை விட்டு தூரம் போனாலும், தேவ பிள்ளைகளை ஒன்றை மட்டும் நினைச்சுக்கோங்க, எத்தனை தூரம் கர்த்தரை விட்டு போனாலும் அத்தனை நேரம் உங்களுக்காக அவர் காத்திருப்பார்கள். அல்லேலூயா. நல்ல தெய்வம். அல்லேலூயா. நம்ம போன போக்குல நம்மளை விட்டு இருந்தாருன்னா என்னைக்கோ நம்ம அழிஞ்சு போயிருப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, இன்னைக்கு சில தாமதங்கள் உங்களை அழிக்க இல்லை, சில தாமதங்கள் உங்களை என்ன தெரியுமா, கர்த்தருடைய அன்பை விட்டு தூரமா போவீங்களோன்னு பாக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கொஞ்சம் அசைச்சு எடுத்து பார்ப்பார். நிக்காங்களா, உடனே கொடுத்தா மதிப்பு இல்லை, உடனே கொடுத்தா மதிப்பு இல்லை. அது கொஞ்சம் நம்ம தேவ சமூகத்துல காத்திருந்து பெற்றுக்கொள்றோம்னா அதுக்கு மதிப்பு கொஞ்சம் அதிகம் தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் தானே. அல்லேலூயா. நடக்க மாட்டாரா? இன்னைக்கு காத்திருக்கிற காரியங்களை கர்த்தர் செய்ய மாட்டாரா? செய்வாரா? கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஒரு சில அறிவிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். வருகிற 23ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும், திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும், இந்த திங்கள் இல்லை, நாளைக்கு இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் 23ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இந்த இடத்துல உபவாச ஜெபங்கள் நடைபெறும். காலையிலேயும் ஜெபம் 10 மணியிலிருந்து 12:30 மணி வரையிலும் ஜெபம் உண்டு. மாலையில் கரெக்டாக 6:30 மணியிலிருந்து 8 மணி வரையிலும் ஜெபங்கள் நடைபெறும். குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, தேசத்துக்காக, ரட்சிப்புக்காக, முக்கியமாக ரட்சிப்புக்காக. கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரம். ஆமென். எதை சம்பாதிக்கிறீங்களோ, அல்லேலூயா, பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக எதை சேர்த்து வைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த உலகத்தோடு ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் அந்த அழியாத ரட்சிப்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம சம்பாதிச்சு வச்சோம்னா, அல்லேலூயா, அந்த ராஜாதி ராஜா வரும்போது அவரோடு கூட குடும்பமா போகணும். அல்லேலூயா. அன்பான சகோதரருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வாங்க, ஆராதனையில நம்ம சேர்ந்து ஒரு பெரிய இமேஜினேஷன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பும். ஆமென். இந்த ஊழியத்தின் முகாந்திரம் சில ஆத்மாக்களை பரலோகத்தில் கூட்டி கொண்டு போகணும். வருங்கையாய் பரலோகத்தில் போக கூடாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். செய்திக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம், அதனுடைய 17வது வசனத்தின் 2வது பகுதி. கலாத்தியர் 6:17 2வது பகுதி. அல்லேலூயா. அதே மாதிரி கலாத்தியர் 3வது அதிகாரம் 27 மற்றும் 29 ஆகிய அநேக வசனங்களை நான் தியானித்தேன் கடந்த நாட்களில். ஆவியானவர் இந்த வார்த்தைகளை பேசும்படியாக என் இருதயத்தில் ஏவனபடியினால் இந்த வசனத்தை நான் எடுத்தேன். கண்டிப்பாக அது எனக்கு பிரயோஜனமாக இருந்தது.
உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு நிருபம் எழுதும்போது சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொள்ளுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அச்சு அடையாளங்களை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறேன்? இயேசுடைய அச்சு அடையாளங்கள் தரித்து இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் இன்னைக்கு என்ன தரித்திருக்கிறோம்? வஸ்திரம் தரித்திருக்கிறோம். ஒரு சிலர் ஆபரணங்களை தரித்திருக்கிறீங்க. பல காரியம், கண்ணாடி வச்சிருக்கோம். அப்படிதானே சிஸ்டர்? கண்ணாடி வச்சிருக்கோம் இல்லையா? அதுக்கு பார்ப்பதற்கு இல்லையா? காலில் என்ன தரிப்போம்? செருப்பு போடுவோம் ஆயத்தமாக்கி போகிறதுக்கு. பல காரியங்களை நம்ம கையில் ஒரு வாட்சி கட்டுறோம், தரிக்கிறோம். இது மாதிரி பல காரியங்களை நம்ம தரிக்கிறோம். ஆனால் பவுல் இங்கே என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலாத்தியர்ல 3வது அதிகாரம் 27 அங்கே பவுல் சொல்லுகிறார், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு. யார் கிறிஸ்துவை தரிக்க முடியும்? யார் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும்? ஹல்லேலூயா. யார் மூலமாக கிறிஸ்து வெளிப்படுவார்? ஆமென். கிறிஸ்துவின் வாசனை யாரிலிருந்து வெளிப்படும்? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இன்னைக்கு கிறிஸ்துவை தரித்து கொண்ட எத்தனை பேருக்கு அலட்சி போட்டுட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில கஷ்டங்கள், பாடுகள், நெருக்கங்கள் வரும்போது இது இனி இந்த ஆராதனை வேண்டாம், இந்த ஜெபமும் வேண்டாம், கூட்டம் வேண்டாம்னு என்ன செய்யாங்க? எல்லாத்தையும் விட்டு விட்டு தூரமாய் போன பேரை என்னால சொல்ல முடியும். இன்றைக்கு வரை கிருபையாய் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்களை நம்ம தரிக்கணும். நம்ம பார்ப்போம். நீங்க நினைப்பீங்க, என்ன சிஸ்டர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கிறிஸ்துவை எப்படி தரித்துக் கொள்கிறது? எப்படி தரிப்போம்? ஒரு மனுஷனுடைய சரீர அவயவங்கள் இருக்கிறது, அப்படிதானே? ஹல்லேலூயா. ஒவ்வொரு அவயவங்களும் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். கண்கள், பார்வை. ஆரம்பத்தில் ஏதேன் தோட்டத்துல ஏவாளுக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் தான் வந்தது. பெரிய பாவம் ஒன்றும் செய்யல. கண்களின் இச்சை, அது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும். அது அவளுக்கு பார்க்க அது இச்சையை உருவாக்குகிறதா இருக்கு. ஒரு பழம், அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரூட்டு, அதை பார்த்த உடனே அவளுக்கு என்ன ஆகி போச்சு? ஆசை வேறு, இச்சை வேறு. ஆசை, சில நேரங்கள் ஆசைப்படும் பிள்ளைங்க வாங்கி கொடுக்காட்டு என்ன செய்வாங்க? சரி, 2 அழுகை அழுதுட்டு அம்மா அப்பாவை 2 ஏசிட்டு அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இச்சை நான் எப்படியாவது அடைந்தே தீரணும், இது எனக்கு கண்டிப்பா வேணும். அதுக்கு பேரு தான் என்னது? இச்சை. ஹல்லேலூயா. இந்த இச்சைக்கு வேற, ஆசை வேற. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை என்ன செய்தாங்களா? சிலுவையில அறைந்தாங்களாம். ஹல்லேலூயா. ஒரு அதான் பவுல் சொல்லுகிறார், ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீங்களே. அப்படி நான் ரொம்ப சுருக்கமா ஒரு முகவுரையா மட்டும் சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எல்லாம் சொல்ல டைம் இல்லை. ஒரு மனிதன் ஞான ஸ்நானத்துக்குள்ளாக கடந்து போகும்போது கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுகிறான். இனி நான் அல்ல, ஹல்லேலூயா, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலின் சாயல்ல வருகிறோம். ஒரு மனுஷன் மரிக்கும் போது, தயவாக யாரும் தவறா எடுத்துக்கொள்ளாதுங்க, ஒரு மனுஷன் மரிக்கும் போது அவன் எவ்வளவு அந்தஸ்து உடையவனாக இருந்தாலும், எவ்வளவு ஆஸ்தி செல்வங்கள் உடையவனாக இருந்தாலும் எதுவுமே கொண்டு போக முடியாது. ஹல்லேலூயா. எதையும் கொண்டு போக மாட்டாங்க. அட்லீஸ்ட் மோதிரம் இருந்தால் கூட கையை என்ன செய்வாங்க? கலட்டி பார்ப்பாங்க. ஒருவேளை அந்த பாடி கொஞ்சம் ஊதி போச்சுன்னு வைங்களேன், அது என்ன செய்வாங்க? வெட்டி எடுப்பாங்க. ஏன்னா அந்த பவன், அது தங்கம் விளையாட பெற்றது, அதை உள்ளே போட மாட்டாங்க. அப்படிதானே? உண்மை தானே நான் சொல்கிறேன்? உண்மை என்ன? உண்மை. அப்படியே தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. இந்த சப்ஜெக்ட் வாரதுனால ஆவியானவரால் நான் ஏவப்படுகிறபடினால நான் சொல்கிறேன். கிறிஸ்துவின் உடையவர்கள், ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்தா அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் என்ன செய்யணும்? ஒழிந்து போகணும். எல்லாம் எப்படி ஆகணும்? புதிதாகணும். நமக்கு இங்க சப்ஜெக்ட்ல இங்க வருகிறது. நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று பவுல் சொல்ல காரணம் என்ன யோசித்திருக்கிறீங்களா?
ஒரு மனுஷன் ஞானஸ்நான சத்தியத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது ஹல்லேலூயா இந்த உலகத்தை அவன் வெறுக்கிறான். ஹல்லேலூயா இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறதற்கு ஒப்புமையாகத்தான் இந்த ஞானஸ்நானம். ஆமென். ஹல்லேலூயா அடக்கம் பண்ணப்படும் போது என்னென்ன சேர்த்து புதைப்பியலோ அதையெல்லாம் சேர்த்து என்ன செய்யலாம்? ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளலாம். இருக்கீங்களா இங்க? ஹல்லேலூயா. இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்காக எதை வெறுக்கிறீங்களோ, ஹல்லேலூயா எதை வெறுக்கிறீங்களோ, உலகத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைக்கு ஒரு வித்தியாசம் வேணும். ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரியவனை யாரும் நிதானிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவங்களுக்கும் உலகத்துல உள்ள மனுஷங்களுக்கும் ஒரு வித்தியாசம் வேணும் என்பதற்காக தான் இன்னைக்கு ஆவிக்குரிய கூட்டங்கள். ஆனா இன்னைக்கு ஆவிக்குரியவங்களே ட்ராக் மாறி போயிட்டு இருக்கிறாங்க. பலவிதமான உபதேசங்கள் இன்னைக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா நான் ஒன்ன நினைக்கிறேன், சரியா சாகல. சாகிறதுக்கு முன்ன யாராவது அடக்கம் பண்ணுவாங்களா? ஏதோ சப்ஜெக்ட் இங்கே இருக்குது, ஆகியானவர் சொல்றபடியா சொல்றேன். ஏதோ சீரியஸா ஐசியூல வெண்டிலேட்டர்ல தான் இருக்காங்கன்னு வைங்கள, உடனே நம்ம சொல்லுவோமா இத்தனை மணிக்கு அடக்கம்னு? சொல்ல மாட்டோம். அந்த அந்த மனுஷனுடைய உயிர் பிரிந்து டாக்டர் என்ன சொல்லணும்? சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அன்பான அண்ணே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரியும், நிறைய காரியங்கள் தெரியும். அந்த 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 மனிதன் ஃபுல்லாக என்ன செய்யணும்? மறிக்கணும். கொஞ்சம் ஊசலாடிட்டு இருந்த உடனே ஃபோனை எடுத்து எல்லா ரிலேஷனுக்கும் நாளைக்கு இந்த நேரம் அடக்கம்னு சொல்லுவோமா? சாகணும், நல்லா சாகணும். அது மாதிரி தான் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் ஞானஸ்நான சத்தியத்திற்குள்ளாக நம்ம கடந்து போகணும்னா செத்த பிறகு தான் என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணப்படணும். அதுக்கு பிறகு எதுவுமே நம்மள எழும்பக்கூடாது. ஆமே எந்த ஆசைகளோ எந்த இச்சைகளோ, ஏன்னா கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆமே எத்தனை பேர் அறையப்படாதவங்க அறையப்படணும். ஆமே ஹல்லேலூயா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். இயேசு கொஞ்சம் நல்லா எல்லாம் போட்டுட்டு எடுத்துட்டு இருந்தாருன்னா நம்ம தெய்வமா அவர் வணங்குவோமா? இல்லை. ஹல்லேலூயா. ஒரு தெய்வத்துக்கு ஒரு அழகு இருக்கிறது, தெய்வத்துக்கு ஒரு எல்லா மேனியும் இருக்கிறது. சில தெய்வங்கள் வெட்டுக்கத்தியை வச்சுட்டு நிற்கிறது, சில தெய்வங்களுக்கு சாராயத்தை கொடுக்குறாங்க, சில தெய்வங்களுக்கு கோடியை வெட்டி ரத்தத்தை கொடுக்குறாங்க. மனுஷனுடைய கண்கள் எல்லாம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு குருடாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எது தெய்வம்னு தெரியல, எதுக்கு முன்ன போய் நின்று வணங்கணும்னு இன்னைக்கு தெரியல. அந்த அளவு வேதனையோட போய்கொண்டிருக்கிறது இன்னைக்கு உலக சமூகம். அந்த தெய்வ பிள்ளைகளை ஒன்றை மட்டும் நினைச்சுக்கோங்க, இந்த உலகத்துல எதை சம்பாதிக்கிறீங்களா இல்லையோ, கர்த்தர் உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க ஒரு இடம் தந்திருக்கிறாரா? போதும். ஆமென் ஹல்லேலூயா. அதுக்கு மேல என்ன வேணுமோ கர்த்தர் தருவார். ஆனா கர்த்தருக்குள்ள இருங்க. உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டியது அந்த ரட்சிப்பு, விலையேற பெற்ற ரட்சிப்பு. எந்த மனுஷனாலே அதை தர முடியாது. ஹல்லேலூயா. 2026 வருடங்களுக்கு முன்னே இயேசு கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினார். நமக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களுக்குரியவர் அல்ல இயேசு. ஆமே அகில உலகத்தின் ரட்சகர். ஆமே உலக ரட்சகர் என்று பைபிள் சொல்றது இயேசுவை. அகில உலக. ஆனா அந்த ரத்தத்துக்கு இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? தூரமா இருக்கிறோம். சபைகள் இன்னைக்கு பல விதங்கள்ல போதிக்க ஆரம்பித்து விட்டது. இதுதான் பிரச்சனை. ஆமென் ஹல்லேலூயா. புதுசா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு வருவாங்க, ஒரு இந்து மதத்துல இருந்து ஏதோ ஒரு இடத்துல கிறிஸ்தவ கோயிலுக்கு போகணுமேனு போவாங்க. அங்க போனா எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு கிறிஸ்தவத்துல எத்தனை பிரிவுகள். நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்லியது கூட நீங்க கேட்கண்டா. இந்த பைபிளை என்ன செய்யுங்க? வாசிங்க. ஹல்லேலூயா. இதுல சொல்லப்பட்ட சுவிசேஷங்கள்ல இயேசுடைய உபதேசங்கள், இயேசு என்ன சொல்லி இருக்கிறார்? ஒரு கிறிஸ்தவள் என்கிற தேவ பிள்ளைகள் எப்போதும் வேத வசனம் நம்முடைய மைண்ட்ல இருக்கணும். சாதாரண விஷயம் இல்ல. சிலுவையில் அறையப்படுகிறதுன்னா சாதாரண விஷயம் இல்ல. கொஞ்சம் கொஞ்சத்தை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சத்தை சிலுவையில் அரைஞ்சிட்டோம் இன்னைக்கு. ஹல்லேலூயா. பாதி என்ன செய்யுது? இருக்குது. பாதி சுயங்கள் இருக்குது. செத்தா சரியா சாகணும், அதுக்கு பிறகு அடக்கும் போதும். ஆமென். ஞானஸ்நானம் என்பது வெக்கேஷனில் வச்சிருக்கிறோம் பிள்ளைகளுக்காக. என் பையன் எடுக்கிறான், நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே ஞானஸ்நானத்தை சத்தியத்திற்கு ஏற்றுக்கொள்ளாதவங்க, ஆண்டவரே விசுவாசி கிடையாது, ரட்சிக்கப்படாத மக்கள், பாவத்தில், குடிப்பழக்கத்தில், கஞ்சாய்க்கு என்னென்ன பாவங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்களோ, விக்கிரகங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட சில நபர்களை கர்த்தர் சந்தித்து கொண்டு வரணும். ஆமென். ஒரு சிலராவது எப்படியாக என்ன செய்யணும்? ஞானஸ்நானத்தை எடுக்கணும். வாரத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் செத்த பிறகுதான் முக்குவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாகிறதுக்கு முன்னே இங்கே என்ன செய்ய மாட்டோம்? முக்க மாட்டோம். ஒரு தடவை தான் ஞானஸ்நானம், ஒரே ஒரு தடவை கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுதலின் சாயல்ல வருகிறோம். அந்த உயிர்த்தெழுதலின் சாயல்ல வந்தவங்க தான் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். இப்போ புரிஞ்சா? இதுக்கு தான் இவ்வளவு சொன்னேன். ஆமே மன்னிச்சுக்கோங்க, ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் அதிகமாகி போச்சு. ஆமே ஹல்லேலூயா. புரிகிறதுக்காக சொன்னேன்.
ஆமே. அப்போ கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்து வருகிறது தான் உண்மையான என்னது ஞான ஸ்நானம். ஞானம் வந்த பிறகு ஸ்நானம் எடுங்க. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவை யார் தரித்து கொள்ள முடியும்னு கேட்டீங்கன்னா ஒரு கிறிஸ்தவன் கிடையாது. அதை முதல்ல நினைச்சுக்கோங்க. கிறிஸ்தவன் பேர் இருந்த உடனே எல்லாரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறாங்களா பிரதர்? பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறாங்களா சிஸ்டர்? இல்ல. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நற்சடையாளங்கள் சுபாவங்கள் நம்மள வெளிப்படணும். என்னை காண்போர் உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும். ஹல்லேலூயா. பாடாசதா என்னை காண்போர் கொஞ்சமாவது ஆண்டவர் வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. 100 யாரு நல்லவங்க இல்லை. நான் பேசுறது ஃபர்ஸ்ட் எனக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் மாதிரியா இருக்கிறேன். நான் முன்ன நிற்கிறேன். அத்தனை கண்ணு என்ன பார்க்குது? 2 கண்ணு தான் உங்களை எல்லாரையும் பார்க்குது. அத்தனை கண்ணும் பார்த்து நீ பெரிய யோக்கியமானு கேட்டா நான் எங்க போனோம்? பைபிள் எல்லாம் தூக்கி மூடி வச்சுட்டு பழைய வேலைக்கு டீச்சர் உத்தியோகத்துக்கு போக வேண்டியதுதான். அதனால கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். அதாவது கிறிஸ்தவர் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம், நேரம் இல்லை, ஆனால் மிக சீக்கிரமாக சுருக்கமாக சொல்லிவிட ஆசைப்படுகிறேன். எபேசியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 22, 23, 24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசப்போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்குகிற இவைகளால் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். முந்தி நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்? நீங்களும் நானும் பிள்ளைகள் உட்கார்ந்துருங்க அமைதியா. முந்தி எல்லாம் நம்ம எப்படி இருந்தோம்? மோசம் போக்குகிற எல்லாருமே கிறிஸ்தவர்களா பிறந்தவங்க இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் எல்லாரும் கிறிஸ்தவர்களை விடவும் அவர்களை அதிகமாய் நேசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களை இந்த ரட்சிப்புக்குள்ள வரணும். அந்த அன்பு, கிறிஸ்துவின் அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். நம்ம மோசம் போக்குறவர்களாக கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் என்ன செய்யணுமா? களைந்து போட்டு மோசம் போக்குற இச்சைகளினால பல பாவங்களை நம்ம எல்லாரும் செய்திருக்கோம். யாருமே நல்லவங்க இல்லை. இயேசு சொல்கிறார், நல்லவன் ஒருவனே இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல பாவிகள் தான். எத்தனை பேர்? நான் ஒரு பாவி தான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பாவிகள் பிரதான பாவி நான். அவ்வளவு பெரிய அப்போஸ்தலன். சொல்ல காரணம் என்ன? ஒருவேளை ஒரு வார்த்தை சொல்றதுல கூட சில பாவங்கள் என்ன செய்யலாம் வரலாம். வீட்டுல ஏசுறோம் பிள்ளைகளை, படிக்காத உடனே என்னமோ கண்ணா பின்னால என்ன செய்யறோம்? ஏசுறோம். பைபிள் என்ன சொல்லுகிறது? சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அது மாதிரி நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்ய தகுந்தவனுக்கு செய்யாமல் இருப்பாயானால் அது பாவம். ஹல்லேலூயா. பாவத்துக்கு பெரிய கொலையெல்லாம் செய்யண்டா. அருவாயை மறைச்சு வச்சுட்டு போய் என்ன செய்யண்டா? வெட்டி போட ஒண்ணும் வேண்டாம். ஹல்லேலூயா. ஒரு சின்ன விஷயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஓட்டை ஒரு கப்பல் என்ன செய்யும்? கவுத்தி போட்டுரும். ஒரு சின்ன பாரம் நம்மளை கவிழ்த்தி போடும். தேவ பிள்ளைகளை, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அது சாதாரணமாக இல்லை. ஆனா நம்மளால முடியும். நம்மளால முடியும். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள முடியுமா? பழைய முந்தின மோசம் போக்குகிற இச்சைகளால் உண்டான பாவங்களை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. எப்போ ஒரு மனுஷனுடைய உள்ளம் புதிதாகிறது? ஞானஸ்நான சத்தியத்துக்கு அது வரைக்கும் நம்ம அந்த பரலோகத்துக்கு தூரமா தான் இருக்கிறோம். எப்போ ஒரு மனுஷன் ஜலத்துல இறங்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால எல்லாருக்கும் முன்பாக கிறிஸ்துவை அறிக்கை பண்ணி ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேரோட பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பேர் அழைப்பார். பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும் என்பேரும் கர்த்தருக்காகலாம் யுகாந்திய காலத்தில் தொனிக்கும் நித்தியமா பிரபாத சோபிதத்தின் நாள் பார்த்தலே ரட்சப்பட்டோர் அக்கேற கூடியாகாசி பேர் விழிக்கும் நேரம் காணும் என்பேரும் பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும்,
பரலோக ராஜ்யத்துல ஹல்லேலூயா பாவியானாலும் சரி பரிசுத்தவானானாலும் சரி ஒரு நாள் சிங்காசனத்துக்கு முன்பாக போய் நிற்கணும். புஸ்தகங்கள் திறக்கணும். ஜீவ புஸ்தகத்தை கர்த்தர் திறப்பார். பேரை கூப்பிடுவாரா? ஹல்லேலூயா. ஏதோ எனக்கு பேர் எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் பெருமை பாராட்ட எதுவும் இல்லை. நான் எப்ப தவறுகிறேனோ, எப்ப கர்த்தருடைய அன்பை விட்டு தூரம் போகிறேனோ, எழுதினவருக்கு அதை கிறுக்கவும் முடியும். ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, முந்தின மனுஷனை களைந்து போடுவோம். ஹல்லேலூயா. களைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உடையவர்களாகி ஒரு புதிய ஆவி நமக்குள்ள வெளிப்படணும். பழைய ஆவி வந்தா சாட் பூட்டுன்னு வரும். ஹல்லேலூயா. புருஷனதான் சொன்ன மனைவிக்கு என்ன வரும்? ஆமா வரும், கண்டிப்பா. எனக்கு வந்திருக்கு. அதனால சொல்றேன். என்ன சொல்றேன், நீங்க எல்லாம் நல்லவங்க, யாருமே கணவனை திட்ட மாட்டீங்க. நான் இப்ப இந்த அண்ணமாத்த கேட்டா தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், பொறுக்கணும். அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு பல விஷயங்கள்ல அந்த ஃபேஸை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியணும், இன்னைக்கு சார் எப்படி இருக்காரு. ஹல்லேலூயா. சாருடைய மனநிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கிறது, அதை புரிஞ்சுக்கிடணும். ஒரு வேலை ரெண்டு மனம் திரும்பலைன்னா ரெண்டு கெட்ட வார்த்தை கூட போடலாம். சகிங்க, சகிச்சு ஆண்டவரே சந்திங்கன்னு சொன்னீங்கன்னா சீக்கிரமாக கர்த்தர் சந்திப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்குள்ளே அந்த புதிதான ஆவி என்ன செய்யணும், வரணும். நம்ம நல்ல நடக்கைகளை பார்த்து கணவன்மார்கள் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படாதவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அவங்க ரட்சிப்படையணும். நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை பார்த்து, நமக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்துவை, நாம் வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவை பார்த்து அடுத்தவங்க வரணும். இந்த பிரதர் எந்த சர்ச்சுக்கு போறார், இந்த சிஸ்டர் எந்த சர்ச்சுக்கு போறார், நானும் போகணுமே. ஹல்லேலூயா. அடுத்த வாரம் இந்த இடம் கொள்ளாம அளவுக்கு ஆத்மாக்களை கூட்டிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனத்தோட இருக்கிறாங்க. ஆனா அமைதியா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை மெய்யான நீதி, பொய்யான நீதியும் இருக்கிறது. பொய்யான நீதினா என்ன? இன்னைக்கு பேரளவில் கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க மன்னிச்சுக்கோங்க, யாரையும் எந்த குறிப்பிட்ட சமூகத்தையும் நான் சொல்ல வரல, பைபிள் வசனத்துக்கு மட்டும் இருக்கிறேன். மெய்யான நீதி இருக்குன்னா ஒரு பொய்யும் இருக்கும். மார்க்கெட்ல ஒரு ஒரிஜினல் இருந்தா ஒரு டூப்ளிகேட் என்ன செய்யும், கண்டிப்பாக இருக்கும். என்ன ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் ஒரு ஒரிஜினல் இருந்தா ஒரு டூப்ளிகேட் இருக்கிறது. ஒரு மெய்யான நீதி இருந்தா ஒரு பொய்யான நீதி இருக்கிறது. ஏதோ நம்ம சபையில போய் பேர் கிறிஸ்தவங்களை போல போய் ரெண்டு கையும் தூக்கி முழங்கால் படி இட்டுட்டு அத்தனை பாவம் உள்ள வச்சுட்டு போய் திருவிருந்து எடுக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் என்ன நீதி? பொய்யான நீதி. நம்மள நீதிமான்களாக நம்ம என்ன செய்கிறோம், வெளியே காண்பிக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள புதிதான ஆவி இல்ல. பேரளவுல கிறிஸ்தவன். ஆனா கிறிஸ்து உள்ள இருக்கிறாரா? ஹல்லேலூயா. கிறிஸ்து உள்ள இருக்கிறாரா? சிலருக்கு இன்னைக்கு இயேசுன்னு சொன்னோட ரொம்ப ஈஸியா இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு 2 டேஸ்ல உபவாச ஜெபங்கள் வைத்து சிலுவைகளை தியானித்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். ஏசப்பா எனக்காக இவ்வளவு பாடுகளை பட்டீங்கிற, இவ்வளவு துக்கங்களை சுமந்தீர, இவ்வளவு ஏளனங்கள் எல்லாம். அப்போ நம்மள ஒருத்தங்க ஏதாவது செய்யும் போது அந்த கிறிஸ்துவின் பாடு நமக்கு முன்னாக வரணும். ஆண்டவரே, அவர் முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அந்த பாடு கூட நம்ம சகிப்பதற்காக கர்த்தர் முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இது தொடரும். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். இப்போ முதல்ல ஒரு சாயல் நமக்குள்ள இருக்கிறது. முந்தின மனுஷன் பாவ மனுஷன். ஹல்லேலூயா. முந்தின மனுஷன் பாவ மனுஷன். எல்லாரும் ஒரு தாயாரால நம்ம என்ன செய்கிறோம், இந்த உலகத்துல ஜெனிப்பிக்கப்படுகிறோம். ஒரு தாய் தகப்பனால ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறக்கிறது. பாவ மனுஷன். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே குழந்தைகளே ஞானஸ்நானம் கொடுத்தோம்னா அந்த பாவம் போயிருமா? தெரியாது. ஞானஸ்நானம் எதற்காக எடுக்கிறோம்? ஹல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு என்று ஞானஸ்நானம், பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஞானஸ்நானம், கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுவதற்கு ஞானஸ்நானம். அந்த குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது. ஹல்லேலூயா. இப்போ என் பையனுக்கு 15 வயசு ஆக போகுது. இப்போ அவனுக்கு நல்ல தெளிவு வருது. இப்போ நம்ம பெற்றோர் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், மக்களே இனி ஞானஸ்நானம் எடுக்கணும், கர்த்தரோடு கூட நீ சேரணும். அப்போ அவன் ஒப்பு கொடுத்தாச்சு. அதனால ஞானஸ்நான ஆராதனை வச்சிருக்கிறோம். நீங்க இன்னையிலேருந்தே ஜெபிக்க ஆரம்பிக்கணும். யார் யார் குடும்பத்துல இந்த வயசு 15 வயசு 14 15 வயசுக்குள்ள இன்னும் எடுக்காம யார் யார் இருக்கிறோம் எல்லாருக்கும் பேரை சொல்லி ஜெபிங்க. நம்மளா யாரையும் என்ன செய்ய விடாது,
புஷ் பண்ணக்கூடாது. ஆண்டவரே பேசுங்கப்பா, என் பிள்ளைங்க பேர் பரலோகத்தில் எழுதப்படணும், என் ஹஸ்பண்டோட பேர் பரலோகத்தில் எழுதப்படணும், என் அக்கா பேர் எழுதணும், என் தம்பி பேர் எழுதணும். ஹல்லேலூயா. எல்லா முழு குடும்பம், நண்பர்கள், ஹல்லேலூயா, நம்மை சார்ந்தவர்கள் எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் நம்ம மாத்திரமல்ல எல்லாரும் வரணும். ஹல்லேலூயா. தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அதில் ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் எடுத்திருக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம மிச்சம் பார்ப்போம். இப்போ முதல்ல கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறவங்க புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சாயலாய் இருக்கிற புதிய மனுஷன். அப்போ பழைய மனுஷன், நீங்க ஒருவேளை கேட்கலாம், சிஸ்டர் இந்த தண்ணிக்குள்ள போய் முங்கின உடனே பழைய மனுஷன் செத்து போவானா? இருக்கா? கேள்வி இருக்கா? இருக்கலாம், பிள்ளைகளுக்கு இருக்கலாம். ஒருவேளை இன்னும் தண்ணியில முங்கின உடனே பழைய மனுஷன் செத்து போவானா? நம்ம என்ன சொல்லுகிறோம்? ஞானஸ்நானத்துக்கு அடையாளம் இயேசு என் பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, சபை நடுவாக எழும்பி நாவினால் அறிக்கையிடும், இயேசு என் பாவத்தை, நான் பாவி, நான் சொல்லுவேன் நான் பாவி, என் பாவத்துக்காக இயேசு அடிக்கப்பட்டார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதனால நானும் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்ன செய்தேன்? ஞானஸ்நானம் எடுத்தேன். அப்போ எல்லாம் கூட அந்த அளவு அறிவு கிடையாது. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும். அதனால எனக்கு ஒரு ஆசை. ஆனால் நான் ஆசைப்பட்டது என் 2 பிள்ளைகளும் சேர்த்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு முன்னே அவள் போயிட்டா தேவராஜ்யத்தில். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் எதுவுமே தீமைக்காக செய்கிறவர் அல்ல. ஆமென். கர்த்தர் எதையும் எங்களுக்கு தீமையாக செய்கிறவர் அல்ல என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இப்போ இவன் இருக்கிறார், அதே ஆசையை இப்போ நிறைவேற்ற போகிறோம். ஹல்லேலூயா. 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவள் 10 படிக்கும்போது இவன் 8 படிப்பாள். அப்போ 2 பேரும் சேர்த்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஒரே அடியாக ஞானஸ்நான ஆராதனை. அவள் முந்திட்டா, எங்களோட முந்திட்டா. ஹல்லேலூயா. ராஜாவிடத்தில் இருக்கிறா. ஹல்லேலூயா. இப்போ எங்கள் பிள்ளைக்கு ஞானஸ்நான ஆராதனை வச்சிருக்கிறோம். யார் யார் எடுக்கணுமோ ஹல்லேலூயா தேவ சமூகத்தை ஜெபிங்க. ஆண்டவரே இது உண்மைதானாப்பா? இந்த சிஸ்டர் சொல்றாங்களே இது உண்மைதானா? வேதத்தில் வாசிங்க. புதிய ஏற்பாட்டில் மார்க் எழுதின சுவிசேஷம் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுக்கிறவன் வருகிறவன் ரட்சிக்கப்படுவார், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார். சின்ன குழந்தைகளுக்கு ஒன்று தெரியும், விசுவாசித்து எடுங்க. இயேசு பாவத்துக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுதலின் சாயல் நம்மளை வெளிப்படணும்னா அப்பதான் சிஸ்டர் வெளிப்படணும். ஹல்லேலூயா. அந்த சின்ன குழந்தைக்கு ஒன்றும் தெரியும், அப்பதான் நம்ம கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானத்தில் இருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமாயிருக்கிறார். எல்லாரும் உள்ளங்கால் படிக்கிட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சடங்காச்சாரம் அல்ல. ஹல்லேலூயா. அடுத்த வாரத்தில் இதனுடைய மறு பகுதியை நம்ம கண்டிப்பா இதை தியானிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு இறங்கினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பரலோகம் அங்கீகரிக்கிற ஒரு ஞானஸ்நானம் நம்ம எடுக்கணும். ஹல்லேலூயா. ஒருவேளை குழந்தைகள் எடுத்திருப்பீங்க, தைரியமா நான் சொல்வேன். வசனத்தை சொல்ல நான் எந்த இடத்துலையும் பயப்படுகிறது இல்லை. ஹல்லேலூயா. தைரியமா சொல்லுவேன். ஒருவேளை குழந்தை ஸ்நானம் எடுத்திருந்தீங்கன்னா தயவு செய்து வேத வசன சத்தியத்தின்படி அர்ப்பணிங்க. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டார் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஹல்லேலூயா. காணாம இருக்கும்போது எப்படி பிரவேசிக்க முடியும்? நிக்கோதேமு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். பைபிள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நான் திருப்பி என் தாயின் வயிற்றுக்குள்ள போய் பறக்கணுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட குருட்டாட்டங்கள் இன்னைக்கு இருக்கிறது கிறிஸ்தவத்துல. நம்மங்க வசனத்தை வாசிங்க. ஒரு மனுஷன் சொல்லி அதே கேட்க வேண்டாம். ஒரு புதிய மனுஷனை நம்ம தரித்துக் கொள்ளணும். நம்ம பார்க்கும் போதே சொல்லணும், இவள் கிறிஸ்தவன், இவள் கிறிஸ்தவன், இது ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன். எத்தனை பேரை பார்த்து சொல்லுவாங்க உலகம். ஹல்லேலூயா. நம்ம பேச்சுல, நம்ம பார்வையில, நம்ம நடக்கையில, நம்ம செய்கையில, நம்ம சிந்தனையில, நம்ம எண்ணங்கள்ல, நம்ம இருதயத்தின் நினைவுகளில எல்லாவற்றிலும் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அதான் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை பேசணும்னா கிருபையுள்ள வார்த்தைகள் வெளிப்படட்டுமே. யாராவது உங்களுக்கு எதிராக பேசினா கூட பொறுமையா சகித்துக் கொள்ளுங்க. இயேசுவிடத்திலிருந்து தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க. இயேசுவிடத்திலிருந்து பொறுமையை கற்றுக்கொள்ளுங்க. இயேசுவிடத்திலிருந்து மன்னிக்கிற குணத்தை பெற்றுக்கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. என்ன சும்மா இல்ல, கிறிஸ்துவை பவுல் தரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவர் தான். ஆவிக்குரிய பெந்தகோஸ்துக்காரங்களுக்கு விரோதமாக எழும்பினவர், சபைகளை மூடினவர், ஊழியக்காரர்களை அடிச்சவர். ஹல்லேலூயா. ஸ்தேவானை கொலை செய்ய கல்லறிஞ்சவங்களுடைய துணி வஸ்திரங்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தவர் தான் இந்த சவுல். எத்தனையோ பேரை சிறைச்சாலையில அடைத்தவர்.
ஆனா கர்த்தர் ஒரு நாள் பிடித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் தொட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நடுங்கி கீழே விழுந்தார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? ஹல்லேலூயா. கர்த்தர் தொடும்போது கேளுங்க, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? நான் என்ன செய்யணும் அப்பா? அடுத்து நான் செய்ய வேண்டியது என்ன? நெக்ஸ்ட் எந்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் சொல்லி நீங்க எதையும் செய்யண்டா, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சாயலா இருக்கிற அந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டே ஆக வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சுபாவம் நம்மள இன்னைக்கு வெளிப்படுதா? வேலை செய்கிற இடத்துல வெளிப்படுதா? குடும்பத்துல வெளிப்படுதா? ஒருவேளை கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். கொஞ்சம் பேசலாம், சத்தம் போடலாம், சண்டை போடலாம். அந்த இடத்துல அமைதியா இருங்க. சைலண்ட் இஸ் தி பெஸ்ட் ஆன்சர். சைலண்டா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள ஆசையா இருக்கிறீங்க? இதுவரைக்கும் ஹல்லேலூயா பேரளவுல தான் நான் ஒரு கிறிஸ்தவனா இருந்தேன், ஒரு கிறிஸ்தவனா இருந்தேன். இன்னைக்கு நான் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள விரும்புகிறேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? வலது கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி, இடது கரத்தை மார்பில வைத்துக் கொண்டு, அப்பா நான் உண்மையாக ஒரு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன்ப்பா. என்னால முடியாது, என்னால முடியாது. நான் உலகத்துல பல இடங்கள்ல போகிறேன், பல இடத்துல பேச வேண்டி இருக்கிறது, பல சூழ்நிலையில வேலை செய்யற இடத்துல பல வார்த்தைகள் பேச வேண்டி இருக்கிறது. ஆனா எனக்கு நீங்க பலம் தந்தீங்கன்னா நான் உண்மை தரித்துக் கொள்ளுவேன். ஆண்டவரே, எனக்குள்ள நீர் வெளிப்படணும் ராஜா, எனக்குள்ள கிறிஸ்து வெளிப்படணும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க என்ன பார்க்கிறவங்க கிறிஸ்துவை பார்க்கணும்? என் பேச்சை கேட்கிறவங்க ஹல்லேலூயா ஒரு கிருபையுள்ள அந்த சிஸ்டர்ட்ட போனாலே கொஞ்சம் சமாதானமா இருக்குன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அவங்க முகத்தை பார்த்தாலே ஒரு தேவ பிரசன்னம் வெளிப்படணும். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையை பார்த்தா கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்படணும். அர்ப்பணிப்போமா? எல்லாரும் குறைவுள்ளவங்க தான். இந்த நாளில் ஒரு அர்ப்பணிப்போடு எத்தனை பேர் சொல்றீங்க, அப்பா எனக்கு மரண தாங்கப்பா அப்பா. ஹல்லேலூயா. பழைய மனுஷனை களைந்து போடுங்க. பழைய மனுஷன் ஹல்லேலூயா, பழைய கோபம், பழைய சண்டை, பழைய கெட்ட வார்த்தை, பொறாமை, எரிச்சல் எல்லாம் களைந்து போடுறீங்களா? ஹல்லேலூயா. புதிதாக பிறந்த ஒரு குழந்தையை போல தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இயேசுவே உமக்குள்ள நான் இன்னைக்கு பிறக்க போறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. மறுபடியும் பிறக்க போறேன் ராஜா, கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறக்க போறேன். அப்பா, அப்பா உம்மை தரித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அப்பா உம்மை தரித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒருவேளை பிரதிகூலமா இருந்தா கூட அப்பா உம்மை தரித்துக் கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் ராஜா. ஹல்லேலூயா. என் சாயலும் சாயலாகும், அச்சாயல் கண்டும் மை துதிப்பே. என் சாயலும் சாயலாகும், சேர்த்து படிக்கலாமா? கண்டும் மை துதிப்பே. பழுங்கி கடலோரம் நின்று தேவா என்றென்று உம்மை போற்றிடுவே. get